ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம நெஸ்டட் லூப்பிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லூப்பிங் பத்தி கடந்த ஒரு 4 கிளாஸா பார்த்தோம். ஸோ அதுல வந்து நம்ம ஒரு 3 விஷயங்கள் பார்த்தோம். வைல், ஃபார் லூப், டு வைல் இப்படி 3 விஷயங்கள் பார்த்தோம். இப்ப இதுக்கு மேல போட போற இந்த நெஸ்டட் லூப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணும். இதுதான் ஒரு அவுட்புட், நமக்கு தேவையான அவுட்புட். இதுக்கான இன்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் லைன்ஸ். இந்த ட்ரையாங்கிள் மொத்தம் எத்தனை லைன் இருக்கு? 4 லைன்ஸ் இருக்கு. ஸோ இன்புட் நான் 4ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து 4 லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போற ப்ராப்ளம். ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு விஷயத்தை எழுத போறோம். ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் 1 ஸ்டார். ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 2 ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். அப்ப கோ டு நெக்ஸ்ட் லைன். எப்படி நெக்ஸ்ட் லைனுக்கு போவோம்? பிரிண்ட் எல்என் போட்டோம்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். மூணாவது ஸ்டெப் என்ன? பிரிண்ட் 2 ஸ்டார்ஸ். ஃபோர்த் ஸ்டெப் என்ன? நெக்ஸ்ட் லைன். ஸ்டெப் 2 போடவா? அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 2. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுல ரிப்பீட்டட் டாஸ்க்ன்றது என்னது? ஸ்டெப் 2 ரிப்பீட் டாஸ்க். நான் என்ன சொன்னேன்னா, இந்த மொத 2 ஸ்டெப்புமே we are doing repeatedly. 1 2 3 ஸ்டார்ஸ் நான் ஜெனரலா என்ன சொல்றேன்னா, பிரிண்ட் இங்க 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் இருக்கு. இது ரிப்பீட்டடா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் i ஸ்டார்ஸ். ஐன்றது என்ன வேல்யூவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். லாஜிக்கலா 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், அடுத்த ஸ்டெப்ல 4 இருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன? ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். பிரிண்ட் எல்என். இதுதான் என்னுடைய ரிப்பீட்டட் டாஸ்க். கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் நமக்கு தேவைப்படுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரிப்பீட்டட் டாஸ்க் என்னன்றத கண்டுபிடிச்சிட்டோம். 4 டைம்ஸ். சோ லாஜிக்கலா என்ன ஆகும்? எனக்கு இந்த ரிப்பீட்டட் டாஸ்க் 4 டைம்ஸ் எனக்கு நடக்கணும். அப்ப என்னுடைய கவுண்டோட இனிஷியல் வேல்யூ என்ன? 1. என்னுடைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் இதுதான் 4. இப்ப என்னுடைய கண்டிஷன் என்னவா இருக்கும்? 4 டைம்ஸ் எனக்கு இந்த விஷயம் ரிப்பீட் ஆகும். அப்ப கண்டிஷன் என்ன? என்னுடைய கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 4. 4க்கு பதிலா நம்பர் ஆஃப் லைன்ஸ். உள்ள என்ன பண்றோம்? ட்ரூவா இருக்கும். பிரிண்ட் டேஷ் ஸ்டார்ஸ். டேஷ் என்ன வரும்? இங்க பிரிண்ட் டேஷ் ஸ்டார்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா? என்ன ஃபில் பண்ணணும்? ஐ. இந்த இடத்துல நம்மளுக்கு லாஜிக்கலா கவுண்ட் ஸ்டார்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கவுண்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். செகண்ட் டைம் வரும்போது 1 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணல. நான் இங்க கவுண்ட் பிளஸ் பிளஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் கவுண்ட் 1 இருக்கும். செகண்ட் டைம் வரும்போது நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் உள்ள வருமா? அப்ப லிட்டரலா என்ன ஆகும்? இந்த லூப் 4 டைம்ஸ் சுத்தும். இதுக்கான கோட் மட்டும் எழுதலாம். அது 4 லைன்ல நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளோட இன்புட் என்ன? நம்பர் ஆஃப் லைன்ஸ் லெட்ஸ் சே 4. என்னுடைய கவுண்ட் இனிஷியலா 1 வச்சிருக்கோம். இங்க வைல்னு போடலாம் அல்லது ஃபார்னு போடலாம். கவுண்ட் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் என்ன? அங்க பார்த்த மாதிரி கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கவுண்ட் பிளஸ் பிளஸ். என்ன சொன்னோம்? ஜஸ்ட் பிரிண்ட். ஃபர்ஸ்ட் லைன் எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும்? செகண்ட் டைம் 2 ஸ்டார். அப்ப என்ன இங்க வரணும்? பிரிண்ட் கவுண்ட் ஸ்டார்ஸ்ன்றத ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் அடுத்த லைன் போகணுன்றதுக்காக நெக்ஸ்ட் லைன். இப்போ இது என்ன பிரிண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, 4 லைன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இப்ப முதல் லைன்ல நமக்கு எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகணும்? 1. செகண்ட் லைன்ல 2. தேர்ட் லைன்ல 3. சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிரிண்ட் 1 ஸ்டார் இதுக்கு நம்ம ஒரு கோட் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் இன்ட் i equal to 1. ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை ஸ்டார் வரைக்கும் பிரிண்ட் ஆகும்? அப்ப கண்டிஷன் என்னவா இருக்கும்? i less than equal to ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்னவா இருக்கும்? 1. i plus plus. இப்போ இந்த லூப் ஒரு தடவை சுத்தும். நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? இப்ப லிட்டரலா ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, 4 லைன்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? பட் இங்க ஃபர்ஸ்ட் லைன் வரும்போது எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதுக்கான கோடு. செகண்ட் டைம் வரும்போது 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும்னா இந்த செலக்ட் பண்ண 3 லைன்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, 4 லைன்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? பட் இங்க ஃபர்ஸ்ட் லைன் வரும்போது எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதுக்கான கோடு. செகண்ட் டைம் வரும்போது 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும்னா இந்த செலக்ட் பண்ண 3 லைன்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்? ஓகே, அத 4 கொடுக்கணும். சரி.
ஏன் 4 கொடுத்தோம்? 4 லைன் வர்றதுக்கு தான் இந்த ஃபார் லூப். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல வெளியே எடுத்துக்கோ. பிரிண்ட் 1 ஸ்டார் ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லைனுக்கு இது ஓகே. இங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது என் கவுண்டர் வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகே. செகண்ட் டைம் வரும்போது கவுண்டர் வேல்யூ, தேர்ட் டைம் வரும்போது, ஃபோர்த் டைம் வரும்போது 4. இப்போ இந்த இடத்துல நம்ம எதுவுமே ஜஸ்ட் வந்து 4 டைம்ஸ் இந்த லூப் சுத்தும். கரெக்ட்டுங்களா? சோ அதனால தான் 4 தடவை 4 லைன்ஸ் நமக்கு அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு லைன் தான் பிரிண்ட் ஆகும். ஐ மீன் ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும். i = 1, i less than equal to 1, i++. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். செகண்ட் லைன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கவுண்ட்னு ஒரு வேரியபிள் இருக்கு. கவுண்ட் less than equal to நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு. இது கவுண்ட் 1 இருக்கும்போது 1 less than equal to 4 ட்ரூ உள்ள வரும். உள்ள வரும்போது என்னோட ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க 1 இருக்கு. இதுக்கான கண்டிஷன் என்ன? i less than equal to 1. 1 less than equal to 1 ட்ரூவா? உள்ள வந்து என்ன பிரிண்ட் ஆகும்? ஸ்டார் பிரிண்ட் ஆகும். சோ என்னுடைய ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? அடுத்து மறுபடியும் போகும்போது ஐயோட வேல்யூ என்ன ஆகும்? i++. அப்ப ஐயோட வேல்யூ 2 ஆகும். 2 less than equal to 1 ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். லைன் சொல்லுங்க, தப்பா இருந்தா ஓகே தான். ஃபால்ஸ்னா உள்ளே போகாது, வெளியே வந்துரும். வெளியே வரும்போது எங்க வரும்? லைன் நம்பர் 11க்கு வரும். சோ இங்க ஃபால்ஸ் வெளியே வந்து லைன் நம்பர் வரும். அப்ப இத பார்த்த உடனே அடுத்த லைனுக்கு பிரிண்ட் பண்ணி கொண்டு போயிடும். அப்ப என் கர்சர் எங்க வந்துரும்? அடுத்த லைனுக்கு வந்துரும். இப்ப இந்த இது முடியும் போது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் லைன் என்ன ஆகும்? இது முடிஞ்சு நெக்ஸ்ட் லைன் இங்க வந்திருக்கு. அடுத்து என்ன ஆகும்? அப்ப மாதிரி சுத்தம்னா இந்த கவுண்டர் வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். கவுண்டர் வேல்யூ என்னவா இருக்கும்? 2 இருக்கும். 2 less than equal to 4 ட்ரூ. ஐயோட வேல்யூ என்ன? இப்ப ஐயோட வேல்யூ எப்படி 3? ஏன்னா நம்ம மறுபடியும் ஐயோட வேல்யூ 1 செட் பண்ணிருக்கோம். சோ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? மறுபடியும் 1 இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கோடு இப்பதான் நம்ம ஐயோட செட் பண்றோம். சோ இங்க வருமா? இப்ப இந்த கோடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இங்க வரும். இங்க தான் வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். இங்க தான் இனிஷியல் பண்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ இங்க இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். ரெண்டு ஒன்று தான் இல்லைங்களா? ஐயோட வேல்யூ என்ன ஆகுது? செகண்ட் டைம் வரும்போது ஐயோட வேல்யூ 1 தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஐயோட வேல்யூ 1. கண்டிஷன் என்ன? 1 less than equal to 1 ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அப்ப ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 2 ஆகும். 2 less than equal to 1 ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்ப என்ன ஆகும்? லூப் விட்டு வெளியே வந்து அடுத்த லைன்ல போய் நிக்கும். இப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன நடக்கணும்? அப்ப என்ன மாத்தணும் இங்க? ஏன் இங்க ஒரு சுத்து பாத்தீங்கன்னா i less than equal to 1 போட்டதுனால தான் ஒரு சுத்துது. அப்ப i less than equal to 2 போட்டா இடது சுத்தம். அப்ப இத என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் டைம் 1 போடும்போது ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது எனக்கு ஐயோட வேல்யூ கண்டிஷன் என்ன இருக்கணும்? i less than equal to 1 இருக்கணும். செகண்ட் லைன் வரும்போது i less than equal to 2 இருக்கணும். இப்ப இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. ட்ரூ 2 இருக்கு. ட்ரூ. அப்ப இங்க செகண்ட் பிரிண்ட் ஆகும். 3 இருக்கும்போது என்ன ஆகும்? 3 less than equal to 2 ஃபெயில். அடுத்த லைனுக்கு போயிடும். கவுண்டர் வேல்யூ என்ன ஆகும்? 3 ஆகும். 3 less than equal to 4. ஐயோட வேல்யூ என்ன? கவுண்டர் வேல்யூ இங்க முடிஞ்ச உடனே 3 ஆகுது. மறுபடியும் இங்க வரும். நீங்க என்ன வேல்யூ அசைன் பண்றீங்க ஐக்கு? எப்படி 3 வந்துச்சு? இனிஷியல் வேல்யூ. ஒவ்வொரு டைம் லூப் திருப்பி உள்ள வரும்போது ஐயோட வேல்யூ மறுபடியும் 1 ரீசெட் ஆயிட்டே தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1. அப்ப என்ன ஆகும்? ஐயோட வேல்யூ 1. இப்ப எனக்கு 3 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அப்ப கண்டிஷன் என்ன? i less than equal to 1 ன்னு போடுறோம். 1 equal to 1 னா ட்ரூ இருக்கும். i வேல்யூ 2 ஆகும். 2 less than equal to 1 ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்ப ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்த லைன் வந்துரும் இல்லையா? எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு? அப்ப கண்டிஷன் என்ன இருக்கணும்? இப்ப நான் லைன் என்ன லைன் நம்பர் சொல்லுவேன்? நீங்க என்ன வேல்யூன்னு சொல்லணும். லைன் நம்பர் 6க்கு வரும்போது கவுண்டர் வேல்யூ என்ன? லைன் நம்பர் 8க்கு வரும்போது கவுண்டர் வேல்யூ என்ன? 1 தான். அப்ப கவுண்டர் வேல்யூ 1 இருக்கா? கண்டிஷன் என்ன? ஃபைன்ஸா? சோ 1 less than equal to 4 ட்ரூ. இதே மாதிரி 2க்கும் 3க்கும் 4க்கும் 4 டைம்ஸ் 5th டைம் வெளியே வந்துருமா? இப்ப 1 இருக்கும்போது லைன் 8ல ஐயோட வேல்யூ என்ன? இடத்துல 1 போடலாமா? ஐயோட வேல்யூ 1. கண்டிஷன் என்ன? i less than 1 போடுங்க. அப்ப என்ன ஆகும்? 1 less than equal to ட்ரூ வந்து ஒரு பிரிண்ட் ஆகுமா? ஐயோட வேல்யூ அடுத்து என்ன ஆகும்? 2 less than equal to 1 ஃபால்ஸ். இப்ப இந்த லூப் வந்து முடிஞ்சிரும்.
அடுத்த லைன் லூப் வெளியே வரும். நெக்ஸ்ட் லைன் போதா, திருப்பி இது முடிஞ்சா எங்க போகும், மறுபடியும் இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். கவுண்ட் வேல்யூ என்ன ஆகும், இப்ப 2 ஆகும். லைன் நம்பர் 8ல இப்ப ஐயோட வேல்யூ என்ன, 1. மறுபடியும் 1. கண்டிஷன் என்ன, 1. இங்க ரெண்டாவது பிரிண்ட் ஆகும். ஐ என்ன ஆகும், இப்ப 2 ஆகும். 2 less than equal to 1 இருக்கும், ஃபெயில் ஆகும். ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கணும், 2 இருக்கணும். அப்ப கண்டிஷன் i less than equal to 1 அப்படின்னு இருந்த என்னுடைய கண்டிஷன் இப்ப என்னவா மாறணும், i மாறணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன வரணும், இது ஜெனரலா எப்படி எழுதலாம், less than 1. கவுண்ட் 1 இருக்கும்போது என் கண்டிஷன் இருக்கு, கவுண்ட் 2 இருக்கும்போது என்ன இருக்கு, 2. கவுண்ட் 3 இருக்கும்போது கண்டிஷன் இருக்கு 3. கவுண்ட் 4 இருக்கும்போது கண்டிஷன் 4. அப்ப இத நான் ஜெனரலா i less than equal to கவுண்ட் கொடுக்கலாமா? ஐடியா என்ன, ஃபர்ஸ்ட் லைன் வரும்போது எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுது. என் கவுண்ட் 2னா செகண்ட் லைன்ல இருக்கும்போது 2 தடவை பிரிண்ட் பண்ணும். கவுண்ட் 3 இருக்கும்போது 3 தடவை பிரிண்ட் பண்ணு, 4 இருக்கும்போது 4 தடவை பிரிண்ட் பண்ணு. அதான் என்ன சொல்றோம்னா i less than equal to count. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது கவுண்ட் வேல்யூ என்ன, 1 இருக்கும்போது இந்த லூப் எத்தனை சுத்தும், 1 டைம் சுத்தும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கவுண்ட் வேல்யூ என்ன, அப்ப நெக்ஸ்ட் டைம் இது எத்தனை சுத்தும், 2 டைம் சுத்தும். நெக்ஸ்ட் டைம் கவுண்ட் வேல்யூ என்ன, அப்ப இது லூப் உள்ள எத்தனை சுத்தும். இப்ப ஐடியா என்ன, ஃபர்ஸ்ட் டைம் இது ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு முதல் லைன்ல ஒரு தடவை லூப் சுத்தும், ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். செகண்ட் லைன் வரும்போது எனக்கு அந்த லூப் 2 தடவை சுத்தும், 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். கவுண்ட் 3 இருக்கும்போது நான் i less than equal to கவுண்ட் போட்டதால 3 சுத்தும், 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இங்க ஐடியா பாத்தீங்கன்னா இதுக்கு வெளிய இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் அவுட்டர் லூப்னு சொல்லுவாங்க, இத இன்னர் லூப்னு சொல்லுவாங்க. அவுட்டர்னா வெளிய இருக்க லூப், இன்னர்னா உள்ள இருக்க லூப். சோ பேசிக்கலி இது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டர் லூப் கண்டிஷன் 2 உள்ள வந்த உடனே இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் டைம் வரும்போது இன்னர் லூப் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். 3 வரும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல எக்ஸிக்யூட் ஆகும். சோ நம்ம டெசிஷன் வரும்போது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, கவுண்ட் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் என்ன, கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு எத்தனை லைன் இருக்கோ அத்தனை சுத்தணும். உள்ள வரும். ரிப்பீட் டாஸ்க் என்ன பார்த்தோம், பிரிண்ட் ஸ்டார் i டைம்ஸ். பிரிண்ட் ஸ்டார் i டைம்ஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு கோட் ஞாபகம் இருக்கா, அந்த கோடை தான் எழுதிருக்கோம். இது கோட் என்ன பண்ணும் பேசிக்கா, 3 லைன் பிரிண்ட் ஸ்டார் i டைம்ஸ். இந்த இடத்துல கவுண்ட் டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இங்க கவுண்ட் பேர் இருக்கிறதுக்கு பதிலா லைன் நம்பர் பேர் வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது லைன் நம்பர் என்ன இருக்கும், 1 இருக்கும். 1 அப்ப நம்ம இந்த 3 லைனுக்கு என்ன அர்த்தம், ஒரு தடவை இந்த லூப்பை சுத்தி ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ண இருக்கும். செகண்ட் டைம் வரும்போது லைன் நம்பர் என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்ப இங்க இந்த லூப் இன்னர் லூப் என்ன சொல்லுது, 2 தடவை இந்த லூப், அப்ப 2 தடவை ஸ்டார் பிரிண்ட் பண்ணு அர்த்தம். 3வது வரும்போது லைன் நம்பர் 3 இருக்கும், அப்போ 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணு சொல்றோம். சோ இங்க ஐடியா என்னன்னா, பிரிண்ட் ஸ்டார் n டைம்ஸ் கணக்கு கோட் எழுதுக்கு அப்புறமா பிரிண்ட் ln இது எழுது, அதுக்கப்புறம் 1++ இவ்வளவுதான் இதுக்கான கோட். இப்ப உங்களுக்கு அடுத்த கொஸ்டின். சோ இப்ப அதே லைன் நம்பர் இன்புட் 4 கொடுக்கறோம்னா, இன்புட் 4 கொடுக்கும்போது இந்த மாதிரி இதாகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இத அப்படியே நம்ம வந்து நம்மளோட பேப்பர்ல எழுதுறோம்னா பிரைன் எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் விடும், ரெண்டாவது ஸ்பேஸ் விடும், மூணாவது ஸ்பேஸ் விடும், ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். சோ ஸ்டெப் 1 என்ன, பிரிண்ட் how many space, print 3 spaces. ஸ்டெப் நம்பர் 2 print 1 ஸ்டார். இப்போ இதுல என்ன ஆகும், அடுத்து நெக்ஸ்ட் லைன் போமா. ஸ்டெப் 3 என்ன, go to the next line. இது மூணும் பண்ணாதான் ஒரு லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுதா. இப்ப இதே ரிப்பீட் பண்ணுவோம். ஒரே டிஃபரன்ஸ் என்ன, இந்த இடத்துல print 3 ஸ்பேஸ்க்கு பதிலா 2 ஸ்பேஸ். அப்ப 3ன்றது 2 ஸ்பேஸ் ஆகுமா. எத்தனை ஸ்டார் இப்ப செகண்ட் லைன் பிரிண்ட் பண்றோம், 1ன்றது 2 ஸ்டார் ஆகுமா. print ln காமன் தான். அடுத்த லைனுக்கு திருப்பியும் இங்க வருவோம். எத்தனை ஸ்பேஸ் வரும், 1. 2 ஸ்பேஸ்ன்றது என்ன ஆகுது, 2 ஸ்டார்ன்றது இப்ப இவன் காமன் தான். நெக்ஸ்ட் லைன் வருவோம். எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுவோம், ஸ்பேஸ் கிடையாது. அப்ப 1ல இருந்து 0 ஸ்பேஸ் ஆகுதா. எத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவோம், அப்ப 3ல இருந்து 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்றோமா, இவன் காமன் தான். சோ இப்போ என்ன பண்ற இந்த இடத்துல, இந்த 3 ஸ்டெப்பை 4 டைம்ஸ். அப்ப 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம்னா நம்மளுடைய கோட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார் int லைன் நம்பர் இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கும், 4ன்னு சொல்லலாம். ஜஸ்ட் லாஜிக்கலி நம்பர் ஆஃப் லைன்ஸ். அப்டேட் வேல்யூ என்ன, நம்பர் +1. நம்ம பார்த்த அந்த 12 ப்ரோக்ராம் பிளஸ் இப்ப பாக்குற விஷயத்தை எல்லாத்துலயுமே வந்து இந்த ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்றோம். 80% ஆஃப் ப்ரோக்ராம்க்கு 4 டைம்ஸ் 1 2 3 4 4 தடவை வரணும், 5 தடவை பிரிண்ட் ஆகக்கூடாது, கண்டிஷன் ஃபெயில் ஆகணும். அப்ப should be less than or equal to 4ன்றதான் இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். அதுலயே கன்ஃபியூஷன் வரீங்க. சரி, இத 4 தடவை இந்த லூப் சுத்தணும்ன்றதுக்காக கோட் எழுதியாச்சா, கரெக்ட்டுங்களா. இப்போ உள்ள விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன போட்டிருக்கோம், பிரிண்ட் 3 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். 3 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணனும்னா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. 3 தடவை லூப் சுத்தணும். அப்ப என்ன பண்ணணும், int i1 less than equal to
லைன் நம்பர். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும்? 3 ஸ்பேஸ். லைன் நம்பரோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் டைம்? அப்ப இந்த லூப் எத்தனை சுத்தும்? எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும்? நீங்க தெளிவா நீங்க சொன்னீங்க பிரிண்ட் 3 ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல 3 தடவை சுத்தணும்னா எப்படி லைன் நம்பர் வந்துச்சு? வரக்கூடாது இல்லைங்களா? இந்த இடத்துல இங்க லைன் நம்பர் இருக்குன்னா உள்ள கண்டிப்பா லைன் நம்பர் தான் வரும்னு நம்ம ஒரு பிளாக் வரும் பாத்தீங்களா? அப்படி கிடையாது. இங்க நம்மளுக்கு என்ன தேவை? பிரிண்ட் 3 ஸ்பேஸ் அப்படின்னா 3 தடவை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம். இதுல 3 சுத்தணும். இப்ப அடுத்து பிரிண்ட் 1 ஸ்டார். இது ஒரு தடவை சுத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஐயா அப்ப ஜே வச்சுக்கலாமா? என்ன நடக்கலாம்? ஜே ஈக்குவல் டு 1. ஜே லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஜே பிளஸ் பிளஸ். ஸ்டெப் 3 என்ன? புரியுதா? இப்ப இதை பிரிண்ட் பண்ணோம்னா கரண்ட் அவுட்புட் பண்ண எதிர்பார்த்த அவுட்புட் வராது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு 3 ஸ்பேஸ் இருக்கு. இங்க 3 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் டைம் வரும்போது ஸ்பேஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன வரணும்? அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் 3ன்னு இருக்கிறதுனால 3 தடவை சுத்துது. 2ஆ மாறணும். அப்ப 2ஆ மாறினா என்ன பண்ணணும்? -1 வரணும். அப்ப என்ன பண்ணணும்? ஏன் இன்ஃபைனைட் லூப் ஓடுது? I ஈக்குவல் டு 1. கரெக்ட்டுங்களா? I லெஸ் தென் ஈக்குவல் டு 3. அதுக்கு என்ன அர்த்தம்? 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ட்ரூவா? உள்ள இந்த 3 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுமா? 1 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ என்ன ஆகும் இப்ப? ஐயோட வேல்யூ 1. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூனா என்ன ஆகும்? ட்ரூவா இருந்தா இந்த பிளாக் உள்ள போய் பிளாக் உள்ள இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறமா தானே உங்களுக்கு I பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் வரும். கண்டிஷனுக்கு அப்புறமா ரிப்பீட்டட் டாஸ்க் வரும். ஸ்டெப் இது முடிஞ்ச உடனே வந்து பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆன உடனே அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? ஒரு தடவை கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, உள்ள வந்துச்சு. அடுத்து என்ன ஆகும்? சூப்பர். என்ன நடக்கும்? ஸ்டெப் 2 என்ன? கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவா? அப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்கிற இந்த விஷயம் பிரிண்ட் ஆகுமா? அடுத்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அடுத்த பாரு வந்துச்சுன்னா இது போட்டிருக்கீங்க. அப்டேட் வேல்யூ எப்ப நடக்கும்? இப்ப 4 ஸ்டெப்ல. ஓகேவா? சிம்பிளான விஷயம். இங்க போட வேண்டிய இந்த I மைனஸ் மைனஸ் தான் ஃபார் லூப்ல இங்க தூக்கி போட்டிருக்கோம். வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஒய் லூப்ல இருந்து ஃபார் லூப் வந்ததுனால உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். ஐயோட வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆகுமா? 0 லெஸ் தென் ஈக்குவல் டு 3. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. உள்ள வருமா? ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுமா? அடுத்த ஐயோட வேல்யூ என்ன ஆகும்? -1 ஆகுமா? லெஸ் தென் 3 உள்ள வருமா? பிரிண்ட் ஆகுமா? அடுத்த ஐயோட வேல்யூ என்ன? -2. நீங்க இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ற எல்லா நெகட்டிவ் நம்பரும் லெஸ் தென் ஈக்குவல் டு 3 தானா? லூப் எப்ப வெளியே வரும்? வெளியே வராதா? இன்ஃபைனைட் லூப் போயிருமா? நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும்? 3 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுமா? அதுக்கான கோடை அடிச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா? ரன் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஸ்பேஸ் வந்துருச்சா? இப்ப என்ன ஐடியா என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு 3 ஸ்பேஸ் வந்திருக்கு. ஏன்னா இங்க 3 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் எத்தனை ஸ்பேஸ் வரணும்? 2. அப்ப இங்க என்ன போடணும்? 2 போடணுமா? 3 2ஆ மாத்த முடியுமா? ஏன்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 3 இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் 2 மாறணும். அப்ப என்ன பண்ணணும்? 3 இஸ் a கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் மாறாது. கான்ஸ்டன்ட் மாறாதுன்றதுனால தான் மாறக்கூடிய விஷயம் தான் வேரியபிள். அப்ப வேரியபிள் இனிஷியல் வேல்யூ என்ன? இப்ப இந்த இடத்துல 3ன்றது நம்பர் ஆஃப் ஸ்பேஸா? நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் என்ன வேல்யூ இருக்கு? 3 இருக்கா? பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்த லைனுக்கு போகும்போது நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் என்ன பண்ணணும்? மாத்தணும். மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? தானே இது? ஓகேவா? ஸ்பேஸ் கரெக்ட்டா உங்களுக்கு வொர்க் ஆயிடுச்சா? இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும்? 1. பிரிண்ட் 1 ஸ்டார். அடுத்த வாட்டி? அப்ப இந்த இடத்துல 1 2ஆ மாறணும். அப்ப என்ன பண்ணணும்? இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோமா? இனிஷியல் வேல்யூ என்ன? 1ஆ? லைன் முடிஞ்ச உடனே என்ன ஆகணும்? போட்டோமா? வந்துச்சா? ஐடியா என்னன்னா, இங்க 3 ஸ்பேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு வந்து அது 2ஆ மாறணும் அப்படின்னா, 3 2ஆ மாத்தணும் அப்படின்னா, இட் இஸ் கான்ஸ்டன்ட். 3ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். மாத்த முடியாது. அத 2 மாத்தவே முடியாது. அதுக்கு தான் வேரியபிள்ன்ற ஒரு விஷயமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதே கொஸ்டின நான் வந்து ஒரு நிறைய தடவ கேட்டுருக்கேன். லாஜிக்கலா. சோ ஐடியா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் அப்ப ஒரு வேரியபிள் தேவை. அந்த வேரியபிள் நீங்க என்ன பேருன்னு வச்சுக்கலாம். அப்ப இனிஷியலா என்ன பண்ணோம்? ஒரு வேரியபிள 3ன்ற வேல்யூ அசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டோம். ரன் பண்ணுவோம். எல்லா தடவையும் நம்மளுக்கு 3 ஸ்பேஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைம் 3 ஸ்பேஸ் வந்துருச்சு. செகண்ட் டைம் 2 ஸ்பேஸ் வரணும்னா, நான் அந்த 3 2ஆ மாத்தணும். 2ஆ மாத்தணும்னா நம் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் -1 ன்னு குடுக்கலாம். அல்லது நம் ஸ்பேஸ் -1 சொல்லலாம். இது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் குடுத்துருக்கோம் பாத்தீங்களா?
நம்பர் ஆஃப் ஸ்டார் கொடுக்கலாம் அல்லது லாஸ்ட் ப்ரோக்ராம்ல பண்ணாதே லைன் நம்பர் கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்ல ஒரு விஷயமே தேவைப்படாது. எக்ஸாக்டா போனதை என்ன போட்டோமோ அதே கூட தான் போடணும். எக்ஸ்ட்ரா இதுல போட்ட விஷயம் இங்க ஸ்பேஸுக்கு மட்டும்தான். அப்ப போன வாட்டி என்ன பண்ணமோ அதே கூட தான். செலக்ட் பண்ணிட்டீங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரா. நீங்க இதை சொன்னாலே போதுமானது. இது ஆல்ரெடி இப்பதான் போட்டோம். இதை லாஜிக்கலா உங்களால போட முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரோக்ராம் உட்காந்து எல்லாத்தையும் நீங்க எல்லா ப்ரோக்ராம் போடும்போதும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போற மாதிரி பேப்பர்ல எடுத்து இந்த மாதிரி டேபிள் போட்டு அந்த டெசிஷன் ட்ரீயை வரைஞ்சு வேல்யூ என்னவா இருக்குன்றத தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் ஒரு ஒரு 2 மாசத்துல வந்து நம்மளுக்கு அந்த டெசிஷன் ட்ரீ வரைய தேவையில்ல, டேபிளும் வரைய தேவையில்ல, பேப்பர்ல எழுத வேண்டாம், டேரக்டா கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப புரியுதுங்களா? இந்த 3 லைன் டவுட்ஸ். இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். இது போடுங்க. இது